கைது செய்யப்பட்ட இந்த பட்டேல் அப்படிங்கிற அந்த நபர் மேல தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, டெல்லி, கோவா, பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்கம் ஆகிய 31 மாநிலத்துல வழக்கு நிலுவையில இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா வழக்குகளும் இந்த மாதிரியான பண மோசடி வழக்குகளா இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய செபி அப்படிங்கிற இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு எதற்காக உருவாக்கப்படுது அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய நிதி சந்தைகள், குறிப்பா பங்கு சந்தைகள்ல ஒழுங்குபடுத்தவும், அதுல எந்த விதமான ஸ்கேம்ஸும் ஏற்படக்கூடாது, அதை ப்ராப்பரான ஒரு டீம் லைன்ல எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற செபி அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பின் மூலமாக இருக்கட்டும் சரி, இல்ல ஆர்பிஐ மூலமா இருக்கட்டும் சரி, பல விழிப்புணர்வு கேம்பெயின்ஸ் நடத்தப்பட்டாலும் நம்ம மக்கள் பேராசையின் காரணமா இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்ல போய் மாட்டிக்கிறாங்க. இதை நாங்க எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை அவங்க நீதிமன்றத்துல பதிவு பண்றாங்க.